வணக்கம். அருள்மிகு பக்தர்களுக்கு நாகபராசக்தி அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ள கோயிலுக்குள்ளார இந்த சித்தர் பிரம்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம நவகிரகங்களையும் மாத்தி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள். அதாவது கோயில்ல ஓரளவுக்கு எல்லாமே மாத்தி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பின்னாடி முருகன் கோயில் கட்ட போறோம். அதுக்காகவே சில வசதிகள் செய்யணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் மாற்று இதெல்லாம் செய்ய போறோம். பண்டிகை சபையிலேருந்து முருகன்லேருந்து எல்லாமே டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் இப்போ கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இந்த நவகிரகம் இருக்கு இல்லையா? இந்த நவகிரகம் வந்துட்டு கோயிலில் சுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் முருகன் கோயில் கட்ட போகிறதுனால நவகிரகம் சுற்றுறதுக்கான சூழ்நிலை. அந்த நவகிரகத்துக்காகவே நம்ம கோயிலை சுற்றி வர மாதிரியும் எந்த விதமான இடங்களும் இல்லாத மாதிரி வீடு அமைச்சாச்சு தனியாக. இந்த இடத்துல தான் இனிமேல் நவகிரகம் வருது. நவகிரகத்துக்கு தனி சன்னிதானமாக இந்த இடத்துல நவகிரகத்தை கொண்டாந்து வைக்க போகிறோம். நவகிரகம் இந்த இடத்துல வச்சு தான் நம்ம நவகிரகம் பூஜை பண்ண போகிறோம். அப்புறம் வந்து தேரைய சித்தருடைய அந்த தீப சமாதியில் இருந்து அந்த சித்தரை எடுத்து இந்த இடத்துல வழிபாட்டுக்காக வைக்க போகிறோம். இது நான் இது ஃபுல்லாக காட்டுப்பா. இது நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ஃபுல்லாகவுமே இந்த சித்தர்களை எல்லாருக்குமே ஃபுல்லாக காட்டியிருப்பேன். இந்த இடத்துல தான் சித்தருடைய லிங்கம், தேரைய சித்தருடைய லிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஐயாவை வந்து இந்த இடத்துல தான் பூஜை செய்ய போகிறோம். ஏன்னா சித்தர்கள் எல்லாருடையும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கக்கூடிய தேரையருக்கு தனி பீடம் அமைச்சு இதில் ஐயாவை வச்சு வழிபாடு செய்ய போகிறோம். என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைப்பணிங்கிறத வந்துட்டு இது முழுக்க முழுக்க சித்தர்களால் வழிபு நடத்தக்கூடிய ஒரு ஆலயம். மற்ற கோயில்கள் மாதிரி இந்த கோயில் கிடையாது. மற்ற கோயிலெலாம் ஆதமம் சாஸ்திரங்கள் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. இந்த கோயில் சித்தர்களுடைய அருளால் சித்தர்களுடைய அருளாசையால் நடக்கக்கூடிய கோவில். அதனால் சித்தர்களுடைய முறைப்படி தான் இந்த கோயிலை நாங்கள் வடிவமைச்சு இந்த கோயிலுடைய முறைகள் எல்லாத்தையுமே நான் கொண்டு வரேன். ரெண்டாவது இது வந்து இந்த பீடத்தை மெயினாக சொல்லி ஆகணும். இந்த பீடம் என்ன, இந்த பீடம் எதுக்கு அப்படிங்கிறது என்னுடைய பக்தர்களுக்கு சொல்லணும். இது பெரியாச்சி அம்மா, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பெரியாச்சி அம்மா வந்து இவங்க சுடுமண்ணில் செய்யப்பட்டவங்க. இந்த இடத்துல வந்து சீரடி சாய்பாபா, நம்ம செட்டில் பிரத்யேகராதேவி இந்த இடத்துல சீரடி சாய்பாபா சில இருந்துச்சு. சித்தர்களுடைய மத்தியிலேயே அவரும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்துட்டு இந்த இடத்துல ஐயா வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அந்த இருக்காரு பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயாவை, இந்த இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபாவை அந்த இடத்துல கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். மற்றும் இந்த இடத்துல நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு திருப்பணியுமே முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, நம்மளுடைய நாகபராசக்தி அம்மன் கோயிலில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு திருப்பணியுமே இறைவனுடைய அனுமதி கேட்டு உத்தரவு கேட்டு இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கிட்ட நான் உத்தரவு கேட்பேன். இந்த கோயில் இப்படி கட்டலாமா, இந்த கோயில் இப்படி கட்டினா இந்த கோயிலுக்கான பவர் இருக்குமா, இந்த கோயிலில் உள்ள தெய்வ வழிபாட்டு முறைகள் படி இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கிட்ட உத்தரவு கேட்கும்போது அந்த தெய்வங்கள் உத்தரவு கொடுத்து இப்படி கட்டு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலில் ஒவ்வொரு வேலையுமே நாங்கள் செய்வோம். அப்படிதான் இந்த கோயில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஓம் சக்தி.